பிளான்ட் ஹெல்த், பயிரினுடைய ஆரோக்கியம். ஸோ இந்த பயிரினுடைய ஆரோக்கியத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலைகள், பயிர் நல்லா வளர்றதுக்கு என்ன தேவையான அது ஊட்டச்சத்தோ அதை நம்ம ஸ்ப்ரே பண்றோம். அது இல்லாம நண்பர்களே, இப்போ வந்து நமக்கு இந்த பயிர் வளத்துல முக்கியமா கவனிக்க வேண்டியது, பயிருடைய வளர்ச்சிக்கு என்ன உணவு தேவையோ அந்த உணவு மட்டும் கொடுத்தால் நமக்கு அதுக்கு நல்ல குரோத்துக்கான தேவைப்படும். எந்தெந்த பருவத்துல என்னென்ன உணவு தரணுமோ அந்த உணவு எவ்வளவு அளவு தரணுமோ அந்த அளவுல கொடுத்தால் நமக்கு பயிர்கள் வந்து நல்லா வளரும். இப்போ ஸ்டேஜ் நம்பர் 2 விதைச்ச நாள்ல இருந்து ஒரு 30 நாளைக்குள்ள 25 நாள் 30 நாளைக்குள்ள நீங்க அதை ஸ்ப்ரே பண்ணணும். எதை ஸ்ப்ரே பண்ணணும்? 3 மாச பயிர்கள்ல அரிசி ஸ்டேஜ் நம்பர் 1 எந்த மண்ணில் கொடுத்துருக்கோ அது எந்த மண்ணில் தர்றது? எந்த 3 மாச பயிர் நெல்லோ காய்கறிகளோ பூக்களோ இந்த மாதிரி எல்லா வகையான காய்கறிகள், எல்லா வகையான பழங்கள், எல்லா வகையான காய்கறிகள், கீரைகள், நெல், தக்காளி இந்த மாதிரி உள்ள எல்லா வகையான பயிர்கள் 3 மாசத்துல இருந்து 90 நாள்ல இருந்து 120 நாள் உள்ள பயிர்களுக்கு நம்ம அரிசி செஞ்சு ரெக்கமெண்டேஷன் பண்றோம். இந்த அரிசி செஞ்சு 1ஆம் நம்பர் மண்ணில் கொடுத்துட்றோம். 2ஆம் நம்பர் நம்ம வந்து 25 நாள் 30 நாளைக்குள்ள நம்ம ஸ்ப்ரே பண்றோம். அந்த ஸ்ப்ரேல 1 லிட்டர் தண்ணியில 1/2 ml மிலாப்பை முதல்ல சேர்க்கணும். அதாவது ஒரு டேங்க் ஸ்ப்ரே பண்ண இருந்தால் அதுக்கு 20 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. இப்போ 20 லிட்டர் தண்ணியில 10 ml மிலாப்பை சேர்க்கணும். அதுக்கப்புறம் அந்த 20 லிட்டர் தண்ணியில 20 ml ஸ்ப்ரேமேக்ஸ் சேர்க்கணும். அதுல 20 கிராம் ஸ்டேஜ் நம்பர் 2 கலந்து ஒரு டேங்க் கலந்து நம்ம அதை நல்லா கலக்கி விட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். இதே மாதிரி எத்தனை டேங்க் தேவைப்படுதோ அத்தனை டேங்க் இதே அளவுல ரேஷியோல அவங்க கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லை ஒரு ட்ரம்ல கலந்து வச்சு மொத்தமாக கலந்துட்டு இஷ்டம், அவங்க எப்படி செய்யறாங்களோ அப்படி செய்யட்டும். இப்போ ஸ்டேஜ் நம்பர் 2 செய்யறதுனால ஸோ நண்பர்களே, நம்பர் 2 நம்ம 25 நாள் 30 நாள் ஸ்ப்ரே பண்ணணும். ஏதோ ஒரு காரணத்தினால சப்போஸ் லேட் ஆயிருது, ஆல்ரெடி பயிருக்கு 50 நாள் ஆச்சு, அப்ப 2ஆம் நம்பரையும் 3ஆம் நம்பரையும் சேர்ந்து ஸ்ப்ரே செய்யலாம். அதுதான் பயிர் வளர்ந்துருது, பெரிய லெவல் ஆயிடுது. இப்போ 2ஆம் நம்பர் நம்ம ஃபர்ஸ்ட்ல 2ஆம் நம்பரை பற்றி பார்ப்போம். 2ஆம் நம்பர் வளர்றதுல என்ன தேவைப்படுது? இலைகள் பச்சையாகவும், இலைகள் தடிமனாகவும், இலைகள் நீளமாகவும், அகலமாகவும், கெட்டியாகவும் வளர்றதுக்கு உதவிகரமாக இருக்கு. இன்னொன்று நெக்ஸ்ட் பாயிண்ட், அதிகமாக வேர்களில் வந்து தாய் வேறு, மெயின் ரூட், சப் ரூட், லேட்டரல் ரூட், ஹேர் ரூட்ஸ், வெள்ளை வேர், இது அதிகமாக எண்ணிக்கையை வளர்றதுக்கும் ஒரு செடியில் நார்மலாக நம்ம செடிகளில் பார்த்தீங்கன்னா 250 300 வேர் இருக்கும். அரிசி நம்பர் 2 அப்ளை பண்ண பிறகு ஒரு 20 நாள் கழிச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆயிரக்கணக்கான வேர்கள் இருக்கும், எண்ணவே முடியாது. அவ்வளோ 5 மடங்கு வேர்கள் அதிகமாக இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு வேர்கள் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு செடிகள் ஊட்டச்சத்தை இழுத்து நல்லா குரோத் ஆகும். அதாவது பேலன்ஸ் குரோத், ஓவர் குரோத் கிடையாது. ஓவர் குரோத் வேஸ்ட்டு, அண்டர் குரோத் வேஸ்ட்டு. அண்டர் குரோத் இருக்கக்கூடாது, ஓவர் குரோத் இருக்கக்கூடாது. சமச்சீரான குரோத், ஈக்குவல் குரோத் அது வர்றதுக்கு, ஸ்ட்ராங்காக வளர்றதுக்கு நம்பர் 2 பயிர் உதவிகரமாக இருக்கு. அரிசி தெளிச்ச நிலத்துல நல்லா இப்போ பயிர் வந்து மீடியமாக வளர்ந்துருக்கும். அரிசி தெளிக்காத நிலத்துல
பயிர் நல்ல ஹைட்டா வளர்ந்துருக்கும். அந்த விவசாயி சொல்லுவாரு, "என்னய்யா நீ மருந்து போட்ட? அரிசின்னு சொன்னா, ஏதோ ஆர்சிஎம் கம்பெனி சொன்னா, உன் பயிர காட்டிலும் என் பயிர்ல எதுவுமே நான் போடல. நல்லா வளர்ந்துருக்கு பார்" அப்படின்னுவாரு. நீங்க, "ஆஹா! இது உண்மதேன். நம்ம ஏன் தெரியாம தப்பான மருந்து அடிச்சு நம்ம பயிர வந்து விளைச்சிய குறைச்சுட்டோம்" அப்படின்னு பார்த்து பயந்து போய் அந்த நிலத்துக்குள்ளேருந்து ஓட்டம் பிடிச்சவங்க நேரா வந்து ஆர்சிஎம் பியூஸ்ல வந்து நிப்பீங்க. அதுக்கு பிறகு வாழ்க்கையிலே மறந்து போய் ஆர்சிஎம் பொருள் வாங்க மாட்டீங்க. அரிசியின் பொருள் வாங்க மாட்டீங்க. ஏன்னா, நம்ம அரிசியின் போட்ட பொருள் விளைச்சல் கம்மியா இருக்கு, ஹைட் கம்மியா இருக்கு. போடாத மருந்து ஹைட் அதிகமா இருக்கு. நம்ம கண்ணார பார்த்துட்டோம். அப்ப இந்த மருந்து வந்து நல்லா வேலை செய்யல அப்படின்னு நீங்க நம்பிர்றீங்க. அதுதான் நண்பர்களே கிடையாது. ஏன்னா, உங்களுக்கு லெஸ் நாலேட்ஜ். உங்களுக்கு ஃபுல் அத பத்தி நாலேட்ஜ் கிடையாது. அதனால நீங்க கண்ல பார்க்குறத நம்பிர்றீங்க. "கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்." நீங்க அதிகமா குரோத் ஆனா, அதிகமா ஈல்டு வராது. ஈக்குவலா குரோத் ஆனா, நல்லா ஈல்டு வரும். நமக்கு ரிசல்ட் தான் தேவையே ஒழிய, குரோத் எவ்வளோ ஹைட் அதிகமா குரோத் இருக்குன்றது நமக்கு அதிகமா குரோத் ஆனா பிரைஸ் கிடைக்குமா? கிடைக்காது. அதிகமா குரோத் ஆனா பணம் வருமா? வராது. அதிகமா ஈல்டு வந்தா மட்டும் தான் பணம் வரும். அதிகமாக பயிர்கள் வரணும். எண்ணிக்கையில குவான்டிட்டி, குவாலிட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ், வெ கிரெயின்ஸ், ரைஸ் நிறைய வந்தா தான் விவசாயில இன்கம் வருமே ஒழிய, நல்ல குரோத்தா வந்தா இன்கம் வராது. ஸோ, அந்த மண்ணுல அவங்க போட்ட சத்துல நல்லா வளர்றதுக்கான மருந்து இருந்துச்சு. போட்டாங்க, நல்லா வளர்ந்துருச்சு. ஆனா, அதிகமா பூக்கள் வர்றதுக்கும், அதிகமா காய்கள் வர்றதுக்கும், பழங்கள் வர்றதுக்கும் மருந்து அவங்க கிட்ட இல்ல. மண்ணுல சத்து இல்ல. நம்ம தர்ற மருந்துல அ அ அது அளவு அதிகமாக வளர்ச்சி இல்லாம, அளவோட வளர்ச்சியாகி படிகளை காப்பாத்தி பேலன்ஸ் குரோத் வர்றதுக்கு நம்பர் 2 யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ நம்பர் 3. இப்ப நம்பர் 3 அதிகமாக பூக்கள் வர காலத்திலயும், 2ஆம் நம்பர் தெளிச்சா 15 நாள், 20 நாள்லயும் இத தெளிக்கணும். 2ஆம் நம்பர் தெளிச்சா 20 நாள்ல இருந்து 15 நாள்ல 20 நாளுக்குள்ள இத அப்ளை பண்ணணும். 150 கிராம் 1 லிட்டர் தண்ணீல 1 கிராம் வீதத்துல 10 லிட்டர் டேங்க்ல தண்ணீல முதல்ல 20 லிட்டர் தண்ணீல 10 எம்எல் மிலாப் ஊத்தணும். 20 எம்எல் டேங்க்ல 20 லிட்டர் தண்ணீல 20 எம்எல் ஸ்ப்ரேமேக்ஸ் ஊத்தணும். 20 கிராம் இல்ல 30 கிராம் தேவையான அளவுக்கு எப்போ இந்த வாய்ஸ் போச்சுன்னு இல்ல இதுல கம்ப்யூட்டர் பேசிட்டு இருக்கேன். இப்ப வந்து 2ஆம் நம்பர் வந்து 3ஆம் நம்பர் பெரிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. பெண் பூக்கள் நிறைய வர்றதுக்கு மெயினா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த பெண் பூக்கள் நிறைய வர்றதுனால பூக்கள் காய்களா மாறுது. ஆண் பூக்களுடைய எண்ணிக்கை 10% போதும். அதிகபட்சமா 20% போதும். அது வந்து மகரந்த சேர்க்கையோட அதன் வேலை டியூட்டி முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு காயாக போறது இல்ல, பழமாக போறது இல்ல. அது மக்களுக்கு உணவாக போறது கிடையாது. அதோட டியூட்டி முடிஞ்சு அப்பயே அது கருகி கீழே விழுந்துரும். அதோட டியூட்டி முடிஞ்சுச்சு. ஸோ அப்ப ஆண் பூக்களுடைய எண்ணிக்கை அதிகம் தேவையில்லை. ஒரு ஆண் பூல இருந்து கிட்டத்தட்ட 100 பெண் பூக்களுக்கு மகரந்த சேர்க்கை மூலியமாக பழங்கள காய்களா மாத்தலாம். அப்ப 1:100 லெவல்ல இருந்தாலே போதும். பெண் பூக்கள் எண்ணிக்கை 1:100 இருந்தாலே அந்த அளவுக்கு ஒரு ஆண் பூ போதும் 100 பெண் பூ வந்து காய்களா மாத்திரும். ஸோ அப்ப வந்து அது வந்து எப்படி மாறும்? அது தேனீக்கள் மூலியமாவோ, வண்டுகள் மூலியமாவோ, இல்ல இப்போ பட்டாம்பூச்சி மூலியமா மட்டும் தான் மகரந்த சேர்க்கை நடக்க நம்ம படிச்சிருக்கோம். ஸோ பெண் பூக்கள் நிறைய வர்றதுக்கு நம்பர் 3 உபயோகமா இருக்கு. அப்புறம் கிளைகள், பிரான்ச்சஸ் நிறைய வர்றதுக்கு காரணமா இருக்கு. இந்த 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 நிலைமையில தான் செடிகளுடைய பரிணாம வளர்ச்சி அதிகமாகிற காலத்துல ஆட்டோமேட்டிக்கா செடியினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சதுனால செடிகளுக்கு வியாதிகள் ஸ்டார்ட் ஆயிடும். வியாதிகள் ஸ்டார்ட் ஆன உடனே என்னென்ன வியாதிகள்? காமனாக வரக்கூடிய ஃபங்கஸ் நோய்கள், இலைக்கருகள் நோய்கள், முன்கருகள் நோய்கள், பின்கருகள் நோய்கள், சாம்பல் நோய்கள், பூஞ்சிக்கலான் நோய்கள், என்ன இலை பேன், கொசுக்கள், மைட்ஸ், ட்ரிப்ஸ், ஜசட்ஸ், அசட்ஸ், அபட்ஸ், ஒயிட் ஃப்ளை, இந்த மாதிரி சாரோஞ்சும் பூச்சிகள் நோய்களும் ஃபங்கஸ் நோய்களும் அதிகமா வரும். ஸோ இந்த நேரத்துல இந்த புழுக்கள் பூச்சியிலிருந்து கட்டுப்படுத்துறதுக்கு
நம்ம கிட்ட ரேபிட் டிஃபன் அப்படி 2 மருந்து இருக்கு. இந்த 2 மருந்தும் கம்பல்சரியாக எல்லா காய்கறிகளையும், எல்லா பழங்கள்லையும், எல்லா பூக்கள்லையும், எல்லா இலைகள்லையும் இதை தெளிக்கணும். ஏன்னா இது வந்து காமனான நோய்கள். எப்படி ஒரு மனுஷனுக்கு சளி, இருமல், காய்ச்சல் காமனா வருதோ அது மாதிரி இது காமனா வரக்கூடிய நோய்கள். அதனால இதுக்கு வந்து மருந்து நம்மகிட்ட இருக்கு. மற்ற டேஞ்சர் நோய், கேன்சர், மற்ற மூட்டு வலி, இடுப்பு வலி, கண்ணு வலி, காது வலி, ஹார்ட் ஃபெயில், கிட்னி ஃபெயிலுக்கு நம்மகிட்ட மருந்து கிடையாது. நம்மகிட்ட தலைவலி, காய்ச்சலுக்கு தான் மருந்து இருக்கு. ஸோ ஏன்னா ஆர்கானிக்கில் நம்ம இவ்வளவு தயார் பண்ண முடியும். அது அந்த பூச்சியில கொள்றதுக்கு கெமிக்கல் மருந்தால மட்டும்தான் தயார் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த புழுக்கள் நோய்களையே கட்டுப்படுத்தியாச்சுனா ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு அடுத்து வரக்கூடிய பெரிய நோய்கள்ல இருந்து, பெரிய பூச்சிகள் தாக்கத்துல இருந்து நம்ம வந்து பயிர்களை காப்பாத்திடலாம். ஏன்னா யாருக்கு சளி, இருமல், காய்ச்சல் எல்லாம் இருக்கோ அவங்களத்தான் தேவையில்லாத நோய்கள்லாம் ஈஸியா அட்டாக் பண்ணும். மற்ற பாக்டீரியாஸும் வைரஸும் ஈஸியா அட்டாக் பண்ணும். உங்களுக்கு நல்லாவே தெரியும் கொரோனாவுடைய எஃபெக்ட் எப்படி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது மாதிரி சளி, இருமல், காய்ச்சல் இல்லாதவங்கள அந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணாது. அதே மாதிரி செடிகளுக்கும் இந்த மைட்ஸ், த்ரிப்ஸ், ஜசட்ஸ், ஆசட்ஸ், ஒயிட் ஃப்ளை, ஃபங்கஸ் நோய்கள், சக்கிங் பெஸ்ட் நோய்கள் இதெல்லாம் இல்லையாம கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட். அப்படியே அந்த நோய்கள் தாக்கம் வெறும் 10% இருந்து 20% தான் இருக்கும். ஆனா அப்படி இல்லாத பயிர்கள்ல 50% மேல தாக்கம், இந்த எஃபெக்ட், இந்த பூச்சியோட தாக்கம் அதிகமாயிருச்சுன்னா அதுக்கு பிறகு அந்த பயிர் வந்து அந்த விவசாயிகளுக்கு கண்ட்ரோல்ல வராது. அது 70% மேல போயிடுச்சுன்னா அந்த பயிர் செடியில வந்து பிரிச்சுதான் போறணுமே ஒழிய அதை அந்த பயிரை காப்பாற்றவே முடியவே முடியாது. அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரேபிட் டிஃபெண்டையும் கலந்து அடிக்கிறப்ப ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ரிசல்ட் கிடைக்குது நண்பர்களே. இந்த மாதிரி நம்ம வந்து நம்பர் 3 ஸ்ப்ரே பண்றது மூலியமாக செடிக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாகுது. அது கூட பெண் பூக்கள் நிறைய வருது, காம்புகள், பிரான்ச்சஸ் நிறைய வருது, கிளைகள் நிறைய வருது. செடி வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இம்யூனிட்டி பவரோட பூக்கள் உதிர்றதுல இருந்து காப்பாத்துது, பிஞ்சுகள் உதிர்ல இருந்து காப்பாத்துது, காய்கள் வந்து நல்லபடியா காய்கள் வளர்றதுக்கு, பரிணாம வளர்ச்சிக்கு நம்பர் 3 வந்து ரொம்ப அவசியமான தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ். நம்ம அடிக்கிற மருந்துல அதுக்கு என்ன மைக்ரோ நியூட்ரியன்ஸ் தேவையோ அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸை எடுக்கக்கூடிய சத்துக்கள் தேவைப்படுறது அது அதுல இருக்கு. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா? நம்ம அடிக்கிற மருந்துல மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கிடையாது. நம்ம அடிக்கிற ஜெலட்டின்ஸ்ல, அமினோ ஆசிட்ஸ்ல எந்த மாதிரியான உணவு எடுக்கணுமோ அது எடுக்கும். அதாவது உதாரணத்துக்கு இது எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இப்ப உங்களுக்கு நல்ல வெயில் அடிக்குது. வெயில் அடிக்கிற நேரத்துல நீங்க என்ன ஜூஸ் சாப்பிடணும்னு விரும்புவீங்களா, இல்ல சிக்கன் சாப்பிடணும் விரும்புவீங்களா? ஒரு நல்ல கரும்பு ஜூஸ், ஒரு நல்ல லெமன் சோடா, நல்ல ஒரு ஒரு தர்பூசணி ஜூஸ், இல்ல ஒரு லஸ்ஸி, இந்த மாதிரி சாப்பிட விரும்புவீங்க. அதே மாதிரி மழை பெய்யுது, குளிரடிக்குது, இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுவீங்க? ஒரு டீ, ஒரு காஃபி, ஒரு நல்ல ஒரு பட்டர் சிக்கன், தந்தூரி சிக்கன், இந்த மாதிரி ஹாட்டா சாப்பிட விரும்புவீங்க. ஏன்னா அந்த மனநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்பு தேவையில சொல்லும். அதே மாதிரி செடிகளுக்கு எந்த சத்து எடுத்துக்கிறோம் அது எடுக்கிற மூலியமாக நண்பர்களே, இது நம்மளுடைய நம்பர் 4 வந்து ஸ்ப்ரே பண்றப்ப நீங்க காய்களா மாத்துறது மட்டும் இல்ல, காய்களா மாத்துறப்ப வளங்களா மாறுறப்ப அது வந்து அதுக்கு தேவையான சத்துக்கள், அதாவது உதாரணத்துக்கு பூக்கள் அதிகமா வர்றதுக்கு போரான், ஜிங்க், அயன் தேவைப்படுது. காப்பர், மால்பிடினம், அயன், சல்பர், குளோரின், இது எல்லாமே காய்கள் வர்றதுக்கும் பழுக்கிறதுக்கும் தேவைப்படுது. இந்த மாதிரி எந்த டயத்துல எந்த சத்துக்கள் மைக்ரோநியூட்ரியன் தேவையோ அதை எடுத்து தர்றதுக்கு நம்ம மேல ஸ்ப்ரே பண்றோம். அப்ப ஸ்ப்ரே பண்றப்ப செடிகளுக்கு அந்த மோடுல போயிடுது. அதாவது எப்படி மழை காலம் வந்தா டீ சாப்பிடணும்னு நினைக்கிறோமோ, வெயில் காலம் வந்தா ஜூஸ் சாப்பிடணும்னு நினைக்கிறோமோ, நம்ம மைண்ட் எப்படி மாறுதோ
அது மாதிரி நம்ம உடம்புல தேவைகள் எப்படி எது கேட்குதோ அது மாதிரி அதை கொடுத்த உடனே நம்ம உடம்பு வந்து அந்த ஆசைகள் வந்து நிறைவேறுது, அந்த 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 தேவைகள் வந்து ஃபுல்ஃபில் ஆயிருது. அதே மாதிரி எப்படி மாசமான பெண்களுக்கு மாங்காய் திங்கிற ஆசை இருக்கு, விட்டமின் சி குறைஞ்சா மாங்காய் திங்கன்னு ஆசைப்படுறாங்க. அப்ப மாங்காய் திண்ணி ஆச்சுன்னா, ஊறுகாய் திண்ணி ஆச்சுன்னா அவங்களுக்கு அந்த மண்ணு கால்சியம் குறைபாடு மண்ணு சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எது தேவையான பொருள் கொடுத்தாச்சுன்னா சுண்ணாம்பு சாப்பிடுவாங்க, கால்சியம் அதிகமா சுண்ணாம்பு கூட சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அப்ப அது அவங்க சாப்பிட்டா அவங்களுடைய தேவைகள் பூர்த்தியான பிறகு பூர்த்தி ஆயிரும். அது மாதிரி நம்ம நம்பர் 4 ஸ்ப்ரே பண்ண உடனே என்ன என்ன தேவையோ அது அந்த சத்துக்கள் தேவையோ அந்த காய்களுக்கு பழங்களுக்கு அது மண்ணுல இருந்து எடுத்துக்கிறது செடி. அப்ப எடுத்துக்கிறதுக்கான வழிகளை செய்யுது. ஸோ என்ன மருந்துகள் சத்துக்கள் விவசாயி போடுறாங்களோ இல்ல மண்ணுல இயற்கையாவே இருக்கோ அதை எடுக்கிறதுக்கு தேவையான வேலைகளை தான் நம்ம செய்யறோம். நம்ம கிட்ட எந்த நைட்ரஜனோ பாஸ்பரஸோ பொட்டாசோ ஜிங்கோ சல்பரோ மால்பினமோ காப்பரோ குளோரினோ எதுவுமே கிடையாது. நம்ம வந்து எந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் தயார் பண்ணல, இந்த செகண்டரி நியூட்ரியன்ஸ் தயார் பண்ணல, இந்த பிரைமரி நியூட்ரியன்ஸ் தயார் பண்ணல. நம்ம வந்து இயற்கை விவசாயிகள் போடக்கூடியதையும் இயற்கையா மண்ணில் இருக்கக்கூடியதையும் எடுத்து தர்றதுக்கான சிஸ்டமேட்டிக் வேலைகளை செய்யறோம். நம்ம வந்து மருந்து தயார் பண்றோம். அதனாலதான் நம்ம கிட்ட வந்து கிலோ மூட கணக்குலயோ இல்ல பேக்கேஜ் கணக்குலயோ பண்டர் கணக்குல மட்டும் கிடையாது. நம்ம எப்படி இருக்கு கிராம் கணக்குல எத்தனை கிராம் 250 கிராமு ஃபர்ஸ்ட் நம்பரு, 100 கிராமு செகண்ட் நம்பரு, 150 கிராமு தேர்ட் நம்பரு, 250 கிராமு ஃபோர்த் நம்பரு. இந்த மாதிரி நம்மகிட்ட கிராம் கணக்குல தான் இருக்கு. 500 கிராம் சாயில் எடுத்து ஒரு ஏக்கர் நிலம் ஃபுல்லா போடலாம். 500 கிராம் ஃபுட் ஸ்பெஷலா 3 தடவை ஸ்ப்ரே பண்ணலாம். அந்த மாதிரி கிராம் கணக்குல உள்ள கம்மியான உள்ள கிராம் கணக்குல. ஏன்னா மருந்து வந்து சாக்கு பையில நிறைச்சோ இல்ல லாரியில ஏற்றி கொண்டு போட மாட்டாங்க. எப்படி ஒரு மருந்து ஒரு டாக்டர் ஒரு இன்ஜெக்ஷன் டாக்டர் என்ன ஊசியில போடுறாரா இல்ல லிட்டர் ஆயில ஊத்துறாரா? ஊசி மருந்த இன்ஜெக்ஷன் போடுறாரு. மாத்திரை ஒரு சின்ன டேப்லெட்ல எழுதி தராரா இல்ல மாத்திரை தோசை மாதிரி இட்லி மாதிரி மாத்திரை தராரா? அது மாதிரி நம்ம மருந்து தர்றோம். இந்த மருந்து கிராம் கணக்குல தான் இருக்கும். இதை அப்ளை பண்றப்ப நமக்கு ரிசல்ட் வந்து பெரிய லெவலில் கிடைக்குது. நம்ம வந்து மெயினா நம்மளுடைய முக்கியமான ஒரு கொள்கை மண்ணை காப்பாத்தி ஆகணும், விளைச்சல் அதிகப்படுத்தி ஆகணும், மக்களுக்கு தரமான உணவு கொடுத்தான்றது மட்டும்தான் நம்மளுடைய குறிக்கோள். இதுல செய்யறது மூலியமாக ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பணம் வருது, வருமானம் வருது, நம்மளுடைய பின் லெவல் உயருது. பின் லெவல் உயர்றப்ப அரசியல் மதிப்பு கிடைக்குது, மேடையில ஏத்துறாங்க, மாலைகள் மரியாதை செய்யறாங்க, நமக்கு கௌரவம் கிடைக்குது, குடும்பத்திலையும் சொந்தக்காரத்திலையும் ஊர்லயும் மதிப்பு மரியாதை கிடைக்குது. அப்ப நம்மளுக்கு கௌரவம் வந்து உயர்த்தப்படுது. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில மனிதனுடைய தேவைகளை பணத்தின் மூலியமாகவும் அவனுடைய பெருமைகள் மூலியமாகவும் அவனுடைய வளர்ச்சி மூலியமாகவும் அடைகிறதுக்கு அரசின் ஒரு பெரிய வழிகாட்டியா இருக்கு. நீங்க அரிசியை கையில் எடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை பெரிய லெவல்ல மாறும். ஏன்னா அரிசி ஒண்ணுதான் உங்களுடைய எவ்வளவு பிபி தேவையோ அந்த அளவுக்கு பிசினஸ் வேல்யூம் கொடுக்கக்கூடிய ஒரு பர்ச்சேஸ் வேல்யூம் தரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அரிசஞ்சீவனி. ஸோ இந்த அரிசஞ்சீவனி மூலியமாக 75% பிபி உள்ள ஒரே ப்ராடக்ட் ஆர்சிஎம்ல. ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு புதுசா ப்ராடக்ட் வந்திருக்கலாம், அதுல பிபி அதிகமா இருக்கலாம், ஆனா கம்பெனி ஆரம்பத்துல இருந்து 75% பிபி கொடுத்து ஒரே ப்ராடக்ட் நம்ம தான். நமக்கு அப்புறம் நியூட்ரிசார்ஜ் வந்துச்சு, அதுக்கப்புறம் துளசி பெயிண்ட் வந்துச்சு, இது எல்லாமே 75% பிபி கொடுத்துருக்கு. ஆனா இருந்தாலும் நம்மளதான் ஃபர்ஸ்ட்ல நம்ம தான் கொடுத்தோம். தைரியமாக என்ன 30% 40% பிபி உள்ள காலத்துல நம்ம தைரியமாக 75% பிபி கொடுத்தோம். அந்த பிபி யாருக்கா கொடுத்தோம்? கம்பெனி முதலாளி சம்பாதிக்கிறதுக்கோ இல்ல தயார் பண்ண சம்பாதிக்க கிடையாது. கஷ்டப்பட்டு உழைக்கிற டிஸ்ட்ரிபியூட்டருக்கு. ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த பொருள் எடுத்துட்டு போய் ஒவ்வொரு கிராமமா நான் அலையணும், ஒவ்வொரு விவசாயிகிட்டையும் பேசணும். ஒரு காலையில பைக் எடுத்துட்டு போனா டிஃபன் சாப்பிடாம, டீ சாப்பிடாம, தண்ணி சாப்பிடாம, சோறு இல்லாம, தண்ணி இல்லாம, மழையிலையும் வெயிலையும் காஞ்சு ஒவ்வொரு ஊரா போய் விவசாயிகளை பார்க்கணும். அதனால அவர் செலவு அதிகமாகும், அலைச்சல் அதிகமாகும், டயர்னஸ் அதிகமாகும். ஸோ இதனால அவருக்காக தான் இந்த பிபியை நம்ம அதிகப்படி கொடுத்துருக்கோம். ஆனா நீங்க அந்த பிபியையும் குறைச்சு நீங்க வாங்கின விலைக்கு டிஸ்ட்ரிபியூட் விலைக்கு நீங்க விவசாயிகளுக்கு தர்றீங்க. அதனால அந்த விவசாயிகளுக்கு அருமை பெருமை என்னன்னு தெரியல நண்பர்களே. அந்த மாதிரி எல்லாம் வாங்கின விலைக்கு தங்க விற்கிறேன் வித்தானா தங்க விற்கிறேன் பணக்காரன் ஆக முடியுமா? சொல்லுங்க.
தங்க விற்கிற வாங்குறவங்களுக்கா தர்றான்? எவ்வளவு அதுல செய்கூலி சேதாரம் போடுறான், எவ்வளவு அதுல மற்ற வாட்டு ஜிஎஸ்டி டாக்ஸ் எல்லாம் போடுறான், மற்ற எவ்வளவு அதுல குறைகள் போடுறான். இதெல்லாம் போட்டாதான் அவன் இன்னைக்கு போய் கொடிகள் மேல கொடிகளையும் பிரான்ச் மேல பிரான்ச்சும் ஒவ்வொரு கம்பெனிக்காரனுக்கு 100 பிரான்ச் 200 பிரான்ச் 1000 பிரான்ச் எல்லாம் இருக்கு. ரோயல் காசுக்கு 1000 பிரான்ச் இருக்கு வேர்ல்டுல. கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு 800 பிரான்ச் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு தங்கமயிலுக்கு லலிதா ஜுவல்லருக்கு எடுத்து 5000 500 600 பிரான்ச் இருக்குது இந்தியாவில மட்டும். எப்படி வளருது? இப்படி வளர்றதுக்கு என்ன மக்கள் பணத்துல அவ்வளவு சம்பாதிக்கிறாங்க. நீங்க நியாயமா சம்பாரிச்சா போதும். என்ன கம்பெனி சொல்லுதோ அதை சம்பாதிங்க. நீங்க அதையும் விட்டு கொடுத்து பெரிய தாராள பிரபு கர்ண பரம்பரை மாதிரி எல்லாத்தையும் பிவி எல்லாம் விட்டு கொடுத்து நீங்க ஓட்டாண்டியா போய் கடைசியில தொழிலை விட்டுட்டு வெளியே போயிடுறீங்க. அதனால என்ன சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை புரிங்க, அதை படிங்க. யாருக்கு ஈல்டு அதிகமா வருதோ, ரிசல்ட் நல்லா வருதோ அவன் ஆட்டோமேட்டிக்கா வாங்குவான். எந்த ரேட்டா இருந்தாலும் வாங்குவான். என்ன அவங்களுக்கு நீங்க ஐடி போடுங்க, ப்ராப்பரா பிசினஸ் சொல்லி கொடுங்க. இந்த மாதிரி செய்யறப்ப தொழில் வளரும். ஸோ நீங்க நம்ம ஒரு விவசாயி கொடுத்தாச்சுன்னா அந்த விவசாயியை சொல்லி 100 விவசாயி வாங்குவாங்க அப்படி மட்டும் நினைக்காதீங்க. மகா தப்பு. ஒரு விவசாயி போட்டு நல்ல ரிசல்ட் வந்தா யாருக்கும் சொல்ல மாட்டான். உங்களுக்கு எந்த காலம் பிசினஸ் வளராது. நீங்க தான் எல்லா விவசாயியும் போய் நேரடியா பார்க்கணும், நேரடியா தரணும், நேரடியா கான்டாக்ட்ல இருக்கணும். நேரடியாக நீங்க எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு விவசாயி கொடுங்க, நாங்க போட்டா இந்த ரிசல்ட் நல்லா வந்து அந்த ஊரே வாங்கணும்னு சொல்லுவாங்க. எல்லாம் போய் அந்த ஒரு விவசாயி நல்லா சிறந்தா இதுல இந்த மருந்து போட்டு வரல, நான் வேற மருந்து போட்டு வந்து சொல்லுவேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? அதனால நீங்க இந்த இதுக்கெல்லாம் நான் இது பண்ணாதீங்க. அப்படி ஓசியா டெமோ கொடுங்க, ஓசியா கொடுங்க, நாங்க போட்டு பாரு நல்லா இருந்தா சொல்றோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க. அவன்கிட்ட எதுவும் பேச வேணாம், வாக்குவாதம் எதுவும் பண்ண வேணாம். ரைட்டுங்க சரி, கம்பெனில இருந்து வந்து நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு வந்துருங்க. சரியா போச்சு. அடுத்து என்னைக்கு போக வேணாம். ஆட்டோமேட்டிக்கா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டரு, நம்ம லீடரு, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய நட்புறவுகள் யாரு ஆர்சிஎம் லீடர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா வாங்கி போடுவாங்க. அதை பார்த்து நமக்கு பிசினஸ் வந்தா போதும். நண்பர்களே, இந்த மாதிரி நம்ம இன்னைக்கு ஸ்டேஜ் நம்பர் 2, 3, 4 தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு வரக்கூடிய காலங்கள்ல நம்ம ஸ்ப்ரேமேக்ஸ் ரேபிட் டிஃபெண்டை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்த கிளாஸ்ல சாயில் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு ஜூம் மீட்டிங்லையும் நான் 3 மணிக்கு மேல எடுக்க மாட்டேன். நீங்க 2 மணிக்கு உள்ள கொண்டு வரீங்களோ, 2:05 கொண்டு வரீங்களோ, 2:10 கொண்டு வரீங்களோ, 2:15 கொண்டு வரீங்களோ, அது உங்க கையில இருக்கு. ஆனா 3 மணி என்னுடைய கட் ஆஃப் டைம். 3 மணிக்கு நான் முடிக்க சொல்லி கம்பெனில இருந்து ஆர்டரு. 3/4 மணி நேரத்துக்கு மேல கிளாஸ் எடுக்கக்கூடாது ஆர்டரு. ஸோ அதனால தயவு செஞ்சு 3/4 மணி நேரத்துக்கு மேல என்னை எதிர்பார்க்காதீங்க. 3 மணிக்கெல்லாம் ஷார்ப்பா நானும் முடிச்சிடுவேன். நீங்க எப்ப என் கையில மைக்க தர்றீங்களோ, எப்ப என்னை பேச சொல்லி சொல்றீங்களோ அப்ப நான் ரெடியா இருக்கேன். நீங்க எப்ப காமராசர் எப்ப எடுத்து வரேன், நீங்க எப்ப வேகமா வர்றீங்களோ அதை வச்சு அவர் என்ன தருவாரு. ஸோ அதனால நீங்க வந்து டயத்துக்கு உள்ள என்ன ஆயிட்டீங்களா, 2 மணிக்கு ஷார்ப்பா என்ன ஆயிட்டீங்கன்னா அவர் என்கிட்ட 2:05 கொடுத்துருவாரு. 2:05 கொடுத்தாருன்னா 1 ஹவர் அழகா முடிச்சுட்டு 3:05 நான் அவர் கையில கொடுத்துருவேன். ஸோ நம்மள இது சிஸ்டம். ஒரு நாளைக்கு 1 ஹவர் படிப்புன்றது 3/4 மணி நேரம் தான் ஒரு கிளாஸ் கூடிய சப்ஜெக்ட் டைம். இங்கே இல்ல, வேர்ல்டு ஃபுல்லாவே 3/4 மணி நேரம். எந்த சப்ஜெக்ட்டுமே 3/4 மணி நேரத்துக்கு எடுக்க மாட்டாங்க. சும்மா எடுத்தா மூளை வேலை செய்யாது. அதனாலதான் 3/4 மணி நேரம் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதனால இதோட நான் செக்ஷன் முடிச்சுக்கிறேன். அடுத்த செக்ஷன் நம்ம ஃபுட் ஸ்பெஷலை பத்தியும் சாயில் ஹெல்த் பத்தியும் பார்ப்போம். அடுத்த செக்ஷன்ல ரேபிட் டிஃபெண்ட் பத்தி பார்ப்போம். அடுத்த செக்ஷன்ல ஸ்ப்ரேமேக்ஸ் மிலாப் பத்தி பார்ப்போம். ஸோ நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மீட்டிங்ல கவனிச்சு பாயிண்ட் எடுத்து நோட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஈஸியா அப்ளிகேஷன் மெத்தட் தெரிஞ்சுக்குங்க. ஈஸியா ப்ராடக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சுங்க. ரொம்ப ஈஸியா ஜெயிக்கலாம், சக்சஸ் ஆகலாம். இதை காட்டில ஈஸியான ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு தொழிலோ ஒரு கம்பெனியோ ஒரு பிசினஸோ உலகத்திலே கிடையாது. இதுல நீங்க ஜெயிக்கலாம், வாழ்க்கையில எதுலையுமே ஜெயிக்க முடியாது. அதனால நீங்க நம்பிக்கை அரசியல் இருங்க, உங்க வாழ்க்கை பிரகாசமாக வெற்றிகரமாகன்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் அரசியம், ஜெய் அரசியம், ஜெய் ஜவான், ஜெய் கிசான். தேங்க்யூ.